அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 22ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 22ஆம் நாளில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஷாஜகான், அதாவது தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான் மசூதி, செங்கோட்டையை நிறுவியவர் நம்முடைய ஷாஜகான் அவர்கள். இவருடைய இயற்பெயர் என்று சொல்லும்போது ஷிகாபுதீன் முகமது குர்ராம் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவர் முதலாவது ஷாஜகான் என்ற பெயரால் அன்போடு அழைக்கப்படுகிறார். ஷாஜகான் என்று சொன்னால் உலகில் சிறந்த மன்னன் என்று பொருள். அதை தன்னுடைய பெயராக, அதாவது பாரசீகத்தில் இந்த பொருள் என்று சொன்னால் ஷாஜகான் என்பதற்கு உலகத்தில் சிறந்த மன்னன் என்பது பொருள். அதை தன் பெயராக வைத்து கொண்டார். தன்னுடைய வாழ்நாளிலே பல கட்டடக்கலைக்கு சொந்தக்காரராக விளங்கியவர்தான் ஷாஜகான் அவர்கள். அவருடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 22ஆம் நாள். 1666ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க. ஷாஜகான் அவர்கள் தன்னுடைய தந்தையான ஜஹாங்கீர் அவருடைய இறப்பிற்கு பிறகு முகலாய பேரரசின் 5வது பேரரசராக ஷாஜகான் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார். தன்னுடைய தம்பியை வீழ்த்தி அதன் பிறகு இவர் அந்த அரியணையில் ஏறினார். ஆக்ராவை தன்னுடைய தலைநகராக கொண்டு இவர் ஆட்சி அமைத்தார். அப்போது இவருடைய ஆட்சிக்கு எதிராக, இவர் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக இவர் தம்பிதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லி கிளர்ச்சியில் ஈடுபட்ட அனைவரையும் தான் பொறுப்பேற்ற பிறகு தூக்கிலிட்டவர் ஷாஜகான் அவர்கள். தன்னுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் முக்கியமாக எதற்கு அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, தக்காணத்தில் லோடி எதிராக நடைபெறக்கூடிய அந்த போரில் மிக சிறப்பாக இவர் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. முகலாய பேரரசு என்று சொல்லும்போது கட்டடக்கலைக்கு சொந்தக்காரராக அந்த அரசு விளங்கியது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தாஜ்மஹாலும் கட்டப்பட்டது. இந்த தாஜ்மஹாலுடைய சிறப்பு அனைவரும் அறிந்தது. ஆனால் அதையுடன் குறிப்பாக செங்கோட்டையை இவர் கட்டியக்கூடிய அந்த சிறப்பு யமுனை ஆற்றங்கரையில் அந்த செங்கோட்டை பார்த்தீங்கன்னா சிவப்பு மண் கற்களால், முழுவதுமாக கருப்பு நிற அந்த பளிங்கு கற்களால் அது உருவாக்கப்பட்டிருக்குங்க. தன்னுடைய கோட்டைக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு நிற பளிங்கு கற்கள் மற்றும் செவ்வக வடிவிலான அந்த சுவர் வடிவமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். கோட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா வெள்ளை பளிங்கு கற்களால் உருவாக்கப்பட்டது. சுண்ணாம்போடு சேர்ந்து அந்த கிளிஸ்டர், ஒரு அந்த பளிச்சுன்னு மின்ற மாதிரியான அந்த அமைப்பு அதை சேர்த்து கட்டியிருப்பாங்க. அது இன்னும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். செங்கோட்டையில் குறிப்பாக ரங் மஹால் அப்படிங்கிறது மிகவும் பெருமை பெற்றது ஒன்று. அதோடைய நுழைவாயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வளைவாக நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம ஷாஜஹானி வளைவு என்றே அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறது. பாரசீக கவிஞர் பூமியின் சொர்க்கம் என்று இந்த செங்கோட்டையை வர்ணிக்கிறாருங்க. அதே மாதிரி தாஜ்மஹாலுடைய சிறப்பும் அனைவரும் அறிந்தது. தன்னுடைய மனைவிக்காக கட்டியது அந்த தாஜ்மஹால். இவர் எப்படி தன்னுடைய தம்பியை ஆட்சியில் அமர்த்தக்கூடாது, அதற்கு கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் தூக்கிலிட்டாரோ, அதன் பிறகு இவர் உடல்நிலை சரியில்லாத பிறகு தன்னுடைய மகன்களுக்கான மூத்த மகனை இவர் அரியணையில் ஏற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கான செயல்பாடுகளை மேற்கொண்டார். ஆனால் அதை வீழ்த்தி அவுரங்கசீப் அவர்கள், அவருடைய இளைய மகன் 3வது மகனான அவுரங்கசீப் அரியணையில் ஏறினாருங்க. அவுரங்கசீப் அரியணையில் ஏறிய பிறகு, இவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு, இவர் 1658ஆம் ஆண்டிலிருந்து அவர் இறக்கும் வரை 1666ஆம் ஆண்டு வரை சிறையில் இருந்தே காலத்தை கழித்தார். சிறையில் அடைத்தார் அவுரங்கசீப் அவர்கள். அதாவது ஒரு வாழ்க்கையில் எப்படி நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதே போல காட்சிகள் நமக்கு நடக்கும் என்பதற்கு ஷாஜகான் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு ஆட்சி காலம் இருந்தது. தான் சிறையில் இருக்கும் வரையில், இறக்கும் வரையில் சிறையிலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை விட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய கட்டடக்கலையில் பல பரிமாணங்களையும் பல தோற்றங்களையும் பல வடிவமைப்புகளையும் நமக்கு கொடுத்தார்கள். ஆனால் இதற்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்தவர் ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்ட அனைத்து கட்டடக்கலை நினைவு சின்னங்களும் இன்றளவும் இந்தியாவில் பெருமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற புராதன நினைவு சின்னங்களில் ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது நிதர்சனமான ஒரு உண்மை. இப்படிப்பட்ட ஷாஜகான் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 22ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.